ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. மார்க்கு 4:31. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகளினால் தன்னுடைய சீஷர்களோடு கூட தன்னோடு கூட இருந்த மக்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய வழியிலே நடப்பது எப்படி, நிலைத்திருப்பது எப்படி, பரலோக ராஜ்யத்தில் யார் நிலைத்திருப்பான் என்று அவருடைய ஊழியங்களில் அநேக ஊமைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியாக நாம் படித்த இந்த அதிகாரத்தில், மார்க்கு 4வது அதிகாரத்தில் அநேக ஊமைகளை அவர் சொல்கிறார். விசேஷமாக விதையை பற்றி அவர் ஒரு ஊமை சொல்கிறார். விதைக்கப்பட்ட விதைகள், விழுந்த இடங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன, இப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் விவரிக்கும்படியாக இந்த ஊமையை அவர் சொல்லுகிறார். இந்த ஊமையை நான் படிக்கும் பொழுது என்னுடைய மனதுக்கு வந்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். இங்கே ஒரு கடுகு விதையை ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒரு கடுகு விதை இருக்குது. அது பூமியில் இருக்கிற எல்லா விதைகளை பார்க்கிலும் சகல விதைகளிலும் அது சிறியதாக இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். விதைக்கப்பட்ட பொழுதோ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாக இருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாய் பெரிய கிளைகளை விடும் என்றார். அப்போ அந்த கடுகு விதையை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த கடுகு விதை அது எல்லா விதைகளிலும் சிறியதாக இருந்தாலும் விதைக்கப்படும் பொழுது அது விதைத்த பிறகு அது முளைத்து பெரிய ஒரு செடியாக அது பூண்டாக வளர்ந்து அநேக பறவைகள், குருவிகள் வந்து தங்கும்படியான ஒரு வசதி கொண்ட ஒரு செடியாய் அது வளருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதை தியானிக்கும் போது என்னுடைய மனசில் வந்து ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஜெபிக்கின்ற ஜபம், இந்த ஜபத்தை இந்த கடுகு விதைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கிற அந்த சிறிய ஜபம் அது எல்லா ஜபங்களை காட்டிலும், எல்லா நிலைகளையும் காட்ட ஒரு சிறியதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஜபம், ஒரு பஸ்ஸில் போகும்பொழுதோ, நம்ம வீட்டில் இருக்கும்போதோ, நடக்கும்போதோ, படுக்கும்பொழுதோ, நிறைய நேரங்களில் சும்மா வாயின் வார்த்தைகளால் நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவரேன்னு கூப்பிட்றது கூட ஒரு ஜபம் தான். ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு ஜபம் தான். அப்போ இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஜபங்கள் நம்ம விதைத்து, அதாவது ஜபத்தை ஜெபித்து நம்ம விட்டு விடுவோம். விதை எப்படி விதைத்து நம்ம விட்டு விடுகிறோமோ, ஜெபித்து விட்டுட்டதுக்கு பிறகு அந்த சிறிய ஜபம் அது வளர்ந்து செடிகளை கொடுத்து, அது பூண்டாக செடியாக அது வளர்ந்து அதில் குருவிகள் வந்து தங்கும் நிலை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. உண்மையிலே நிறைய பேர்னா தனியாக போராடி ஒரு ஜபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு இது தேவை. அந்த தேவையை சந்தித்த பிறகு பாருங்கள், அந்த ஜபத்தின் மூலமாய் கிடைத்த அந்த விண்ணப்பத்திற்கு கிடைத்த அந்த பதிலின் மூலமாய் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் அநேகர் ஆசீர்வாதமாய் மாறுகிறாங்க. அந்த சின்ன ஜபத்துக்கு கிடைத்த அந்த பதிலினால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமாங்க, கடுகு விதை எப்படி அது வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் ஒரு நாள் அது வளர்ந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். கவனித்து பாருங்கள், நம்முடைய வீட்டில் ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பில் தண்ணி சின்ன சின்ன ட்ராப்பாக சொட்டிக்கிட்டே இருக்குது இல்லை? நீங்கள் அந்த இடத்துல தண்ணி சொட்டிகிட்டே இருக்குன்னு ஒரு பக்கெட்டை வைக்கிறீங்க. ஒரு ட்ராப்பு தானே, அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு ட்ராப் தண்ணி தான் அந்த பக்கெட்டை நிரப்பி உங்கள் சின்டாக்ஸில் இருக்கிற தண்ணியை மொத்தம் காலி பண்ணிடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஒவ்வொரு ஜெபமும் அது சிறியதாக இருக்கலாம், ஆனால்
அது சின்டெக்ஸையே காலி பண்ணுற அளவுக்கு அந்த ஜெபம் மாறி போகும். பிரியமானவர்களே, காலையில் எழுந்துச்சி பார்த்தா சின்டெக்ஸில் என்னென்னா தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ராப்பாக வந்துடுச்சு. அதுபோல் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஜெபமும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, எல்லா நிலைகளிலும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கடுகு விதை ஆண்டவரே சிறியதாக இருந்தாலும் அது முளைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சிறியதாக இருக்கலாம், அது யாரும் காணக்கூடாததாக இருக்கலாம், அது எல்லா நிலைகளிலும் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அது வளர்ந்து வந்து ஆண்டவரே அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறதப்பா. அப்படியாக நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஆண்டவரே சிறியதோ பெரியதோ ஆண்டவரே ஜெபம் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.